வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரையன் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதம் நடத்த கோரி மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதாபன், டீன் குரியகோஸ், எஸ் ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ் மற்றும் ஹைபி ஈடன் ஆகியோர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மிக்ஜம் புயலால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மிக கனமழை பெய்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அரசு வழங்கி வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு 6000 நிவாரணம் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். நேற்று பிற்பகல் முதல் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. தேமுதிக பொருளாளராக அனைவரையும் ஒருங்கிணைத்து பணியாற்றி வந்த பிரேமலதா விஜயகாந்த் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரேமலதா விஜயகாந்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 20 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களுக்கு சப் கலெக்டர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சப் கலெக்டராக பணியாற்றி வந்த பனோத் முருகேந்தர் லால் கோவை வணிக வரிகள் மற்றும் மாநில வரிகள் இணை கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை இணை மந்திரி முரளிதரன் நேற்று எழுத்து வாயிலாக அளித்த பதிலில் 14 நாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் என அவர் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் பைகானேர் மாவட்டம் அந்தியோதயா நகரைச் சேர்ந்த ஹனுமான் சோனி, அவரது மனைவி விமலா, மகன்கள் மோஹித், ரிஷி மற்றும் மகள் கோதியா ஆகிய 5 பேரின் உடல்களும் அவர்களது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.